ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒருத்தங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் எப்படி எந்த ஆப்பில் போய் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி தர போகிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவை நல்லா கவனமாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோர்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே. அதில் போயிட்டு இன்ஷாட் சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று உண்டு. அதில் தான் நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஷாட் வீடியோ எடிட்டர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதுனால நான் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ இதில் 3 இது இதில் காட்டுது உங்களுக்கு வீடியோ, ஃபோட்டோ, காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபோட்டோ, காலேஜ் அப்படிங்கிறது எல்லாமே எப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பர்த்டே ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்க, இல்லை நீங்களே போய் ஒரு காலேஜ் பிக்ஸ் எடிட் பண்ணுறீங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் கூட இதில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பில் 3 ஆப்ஷன்ஸுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எனிவே ஸோ நீங்களும் போய் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கேன்வாஸ் அப்படிங்கிறதான ஒன்று எதுக்காக அப்படிங்கிறது நம்ம ஃபோட்டோ ஜூம் பண்ணி காட்டுறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. நான் வீடியோவில் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ வீடியோ க்ரியேட் நியூ அப்படிங்கிறது மேலே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் நான் நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணியிருக்கனால கீழே உங்களுக்கு காட்டுது. நியூங்கிறதான பட்டனை டச் பண்ணிவிட்டு இதிலே பாருங்கள், வீடியோ, ஃபோட்டோ, ஆல்னு சொல்லிட்டு 3 இதுமே இதில் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆல் அப்படின்னா ஆல்குள்ளே போங்க, இல்லை வீடியோனா வீடியோக்குள்ளே போங்க. நீங்கள் வீடியோ ஏதாவது எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதில் ஏதாவது ஒரு வீடியோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்டதான வீடியோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒவ்வொன்றா தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். வீடியோ அப்படிங்கிறது மொத்தமாக கூட நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த பச்சை பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் என்னென்னா செலக்ட் பண்ணுறதான ஒரு பட்டன். ஆக்சுவலி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே அது போயிடும். இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த செட்டிங்ஸை நம்ம என்ன ரேஷியோவில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ நீங்கள் இப்படி நகர்த்திக்கலாம், அப்படி நகர்த்திக்கலாம், என்ன பொசிஷன்லனாலும் நம்ம இதை வச்சுக்க முடியும். நமக்கு தேவையான பொசிஷன் இதில் பண்ண முடியும். அந்த ப்ளஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது என்னென்னாக்கா நீங்கள் இப்போ ஒரு வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ ஒன்று ஆட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ளஸ்ஸுங்கிறத நம்ம டச் பண்ணோன்னா வீடியோக்குள்ளே போயிடும் ஆட்டோமேட்டிக்கலாகவே. நீங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டச் பண்ணி அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ண வீடியோ என்ன செஞ்சுட்டு ரெண்டாவதாக போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு முன்னாடி வச்சு தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவே அந்த ஸ்ட்ரைட் லைனை நீங்கள் நடுவில் வச்சு செலக்ட் பண்ணுறீங்க, எனக்கு இந்த இடத்துல தான் கரெக்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோவை டச் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டுங்கிறதான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ஸ்ப்ளிட் ஆகிடும். ஆக்சுவலி வீடியோஸ் பிரிஞ்சிரும். அதில் ரெண்டாக பிரிஞ்சதுக்கு அப்புறமாட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா நீங்கள் மறுபடியும் அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன வீடியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ என்ன ஆயிடுச்சு, நடுவில் நமக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த வீடியோ வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ உங்களுக்கு வேறு வீடியோஸ் லாஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் லைனை நீங்கள் கடைசியில் வச்சுட்டு ப்ளஸ் பட்டனை டச் பண்ணணும். டச் பண்ணிங்கனாக்கா மறுபடியும் அது என்ன செய்யணும்னா வீடியோக்குள்ளே போய் நமக்கு மறுபடியும் நீங்கள் எங்கேனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரைட் லைன் நீங்கள் எங்கே வச்சு நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வைக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துக்குமே இதில் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னாக்கா நீங்கள் நம்மளுடைய மொபைலில் சதுர ஷேப்பில் வச்சு நீங்கள் வீடியோ எடுத்திங்கன்னா நமக்கு சதுரமாக நமக்கு இப்போ நீங்கள் படமெல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு வீடியோஸ் இதில் கிடைக்கும். இதுவே நீங்கள் இல்லை நான் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபோனை நீங்கள் செவ்வக ஷேப்பில் வச்சுக்கணும். செவ்வக ஷேப்பில் வச்சுட்டு நேராக வச்சுட்டு நீங்கள் வீடியோஸ் கவர் பண்ணணும். அதான் 9x16 இருக்கா, அதுதான் அது. இதுவே சதுரமாக வச்சிங்கன்னா 16x9. இது செவ்வகத்தில் வச்சிங்கன்னா 9x16 இதில் வச்சுக்கணும். நீங்கள் இப்போ இந்த கேன்வாஸ் அப்படிங்கிறது மேலே உள்ளதான அம்புக்குறி நீங்கள் ஃபோட்டோ ஜூம் பண்ணி காட்டுறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எனவே
அந்த மேலே உள்ள நம்ம வந்து இப்போ வந்து ஃபோட்டோ வந்து ரொம்ப கிளியராக எனக்கு வந்து வேணும், இந்த இடத்த நான் வந்து கேப்சர் பண்ணணும், இந்த இடம் எனக்கு ரொம்ப கிளியராக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து நகட்டி விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், இல்லை ரொம்ப சின்னதாக வேணும் பெருசாக வேணுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து இதுதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் 2-3 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் இது வந்து அடுத்தடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்து மியூசிக் அப்படிங்கிற 2வது ஆப்ஷனை வந்து நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம். மியூசிக்கில் வந்து ட்ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிறதுல நிறைய சாங்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து இதிலே இருக்கும். நீங்கள் வந்து எந்த சாங்ஸ் வேணுமோ அதுக்குள்ளே போய் நீங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி, அதாவது வந்து யூஸ்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் அதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு வீடியோஸுமே வந்து. இப்போ இந்த சாங்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அதை டச் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் வேறு சாங்ஸ் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ மை மியூசிக்னு ஒன்று இருக்குது. மை மியூசிக்ங்கிறது என்னோடய சாங்ஸ் வந்து நான் வந்து அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் காப்பிரைட் ஆகாத சாங்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து அதில் என்ன செஞ்சுக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னாக்கா நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. இதில் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பேசி இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு தான் இந்த ரெக்கார்ட் அப்படிங்கிறதான ஒரு பட்டனை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணுறோம். இப்போ இதுவே வந்து உங்களுக்கு வந்து இது ஓகே அப்படின்னா நீங்கள் டிக் கொடுத்துக்கலாம். இதுவே டிக் கொடுத்துட்டு நீங்கள் அந்த வாய்ஸை வந்து நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம், இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நம்ம பேசுனது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம். இல்லை இது எனக்கு ஓகே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை டச் பண்ணிட்டு நீங்கள் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன செய்யலாம்னா ரீவாய்ஸ் கொடுக்கலாம். மறுபடியும் என்ன செய்யலாம், உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த வரைக்கும் வேணும் எதுலனாலும் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த ஸ்ட்ரைட் லைனை வந்து நீங்கள் முதல்லேருந்து வச்சு நீங்கள் பேசினாலும் பேசலாம், இல்லை நான் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தான் பேசணும்னு நினச்சிங்கனாலும் பேசலாம். இப்போ இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டேடில் வந்து டச் பண்ணிக்கலாம். அதில் வந்து எல்லா வகையான ஸ்டிக்கர்ஸுமே இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துலனாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதிலே வந்து டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், 4வது ஆப்ஷன். அது வந்து இப்போ என்னன்னாக்கா நம்ம என்ன டெக்ஸ்ட் பண்ணணும், இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சேனலை பற்றி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களா, டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் வந்து அதிலே வந்து கட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதிலே வந்து 3 இது இருக்கும், இன்ட் இருக்கும், எடிட்டிங்னு இருக்கும். இப்போ இதில் வந்து கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இதிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கலர், அந்த கலர்ஸை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா எல்லா கலர்ஸுமே வந்து இதில் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஏஏன்னு கொடுத்துருக்காங்கல்ல அந்த லெட்டர்ஸ் வந்து அதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாடலில் வந்து நீங்கள் வந்து லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் இந்த இதிலே வந்து இப்போ இன்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிப் அப்படிங்கிறது என்னென்னாக்கா இப்போ வந்து இப்போ ஓடிட்டே இருக்குது இந்த வீடியோஸில் வந்து நான் வந்து ஓடிட்டே இருக்கிற வீடியோவில் வந்து இப்போ அந்த வீடியோவில் வந்து சைடில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது மூலமாக பண்ண முடியும். இந்த பிப்புங்கிறதான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இதுக்காக தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நான் வந்து ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வீடியோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எதுலனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும், சைடு கீழே மேலே எந்த இடத்துலனாலும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ ஓடும்போதே வந்து உங்களுக்கு வந்து அதில் என்ன செஞ்சிடும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும் அதிலே உங்களுக்கு வந்து காட்டும். எனவே வந்து நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணலாம், ஃபோட்டோ ஆட் பண்ணலாம், எதுனாலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், வீடியோ ஆட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து முக்கியமானதை மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். இப்போ ஸ்ப்ளிட்டு அப்படிங்கிறத வந்து மறுபடியும் நம்ம டச் பண்ணுறோம். இப்போ ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லை எனக்கு இந்த பாட்டு வந்து தேவையில்லை, அந்த பாட்டு வந்து அன்னெசரியாக இதில் வந்து இருக்குது, அப்போ இந்த பாட்டை நான் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஒரு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்குது, எனக்கு இவ்வளோ தூரம் தேவையில்லை, இந்த பாட்டை நான் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் டச் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனை வந்து நீங்கள் வச்சுட்டு அந்த ஸ்ப்ளிட்டை வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து தன்னாலே வந்து கட் ஆயிரும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ளது வேணுமா இல்லை பேக்கில் உள்ளது வேணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து அந்த டெலீட் பண்ண ஆப்ஷன்ஸ் வந்து மறுபடியும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சைடில் ஒரு ஆரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த இது வந்து வந்துடும் உள்ளே வந்து. அடுத்து வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து வீடியோக்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த வீடியோவோட பேக்ரவுண்ட் வந்து எந்த பேக்ரவுண்ட்னாலும் நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் டச் பண்ணி எல்லா பேக்ரவுண்டையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதில் வந்து அதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்து இவ்வளோ தூரம் வேணும் எனக்கு வந்து, இல்லை இதுக்கு வந்து கம்மியாக போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லை ஸ்பீடாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்பீடை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபோட்டோ வந்து நல்லா ஜூம் பண்ணி காட்டக்கூடியது இந்த இது வந்து.
க்ராப் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபோட்டோ வந்து என்ன செய்யும், கரெக்டாக க்ராப் பண்ணி காட்டும். வால்யூம் அப்படிங்கிறது வந்து என்னென்னாக்கா, ஒவ்வொரு வீடியோலையும் இப்போ நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க, அந்த வீடியோவில் எவ்வளோ சவுண்ட் இருக்குது, ஏன்னா நீங்கள் பேசுகிற சவுண்ட் தான் என்ன செய்யணும், ஹையாக இருக்கணும். அந்த வீடியோவில் உள்ள சவுண்டு வந்து ரொம்ப இருந்துச்சுனாக்கா நீங்கள் பேசுகிற சவுண்டு வந்து கேட்காது அந்த அளவுக்கு கிளியராக. அப்போ உங்களோட வால்யூமை வந்து ரைஸ் பண்ணிவிட்டு இந்த வால்யூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிடலாம். இதில் வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக ஆயிரும். எனிவே வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எஃபெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலி வந்து இது என்னன்னாக்கா, பின்னாடி வந்து குர் அந்த மாதிரி நிறையா சவுண்ட்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து அதை வந்து பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ரொட்டேட் அப்படிங்கிறது வந்துன்னா நம்ம வந்து எந்த பக்கம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான், ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடு நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃப்ரீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். அதுதான் இந்த ஃப்ரீஸுங்கிறதான ஒரு ஆப்ஷன். இது தாங்க இந்த வீடியோவோட நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறது இவ்வளோ தான். ஆக்சுவலி வந்து இதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் வந்து எப்படி எப்படி நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். ஏன்னா முதல்ல வந்து நம்ம வந்து கடைசி வரைக்குமே வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாமே வந்து சொல்லிட்டோம். இனிமேல் வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம எடிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கீழே வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பென்சில் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இப்போ ஒரு வேளை வந்து இது வந்து ப்ளைனாகவே வந்தால் நல்லா இருக்காது, ஒரு சேஞ்சஸ் இருக்கணும் இந்த வீடியோஸில். வந்து ஒரு இதில் வந்து இன்னொரு இதுக்கு போகும்போது ஏதாவது ஒரு மாடல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில இதை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபஸ்ட் ரோவில் உள்ளதை வந்து செகண்ட் ரோவில் உள்ளதெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து மணி பே பண்ணால் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டில் உள்ளதே வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்த வந்து நம்ம வந்து அழகாக காட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறதான ஒரு லெட்டர்ஸ் ஆட் பண்ணலாம். நீங்களே எடிட் பண்ணி எல்லாமே இதில் வந்து பண்ண முடியும் நம்மளாலே வந்து. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸும் இதில் வந்து என்ன செய்ய முடியும்னா ஆட் பண்ண முடியும். நீங்கள் ஃபோட்டோஸையுமே வச்சு நீங்கள் வந்து வீடியோ மாதிரி பண்ணவும் முடியும். இதில் வந்து வீடியோஸ் மட்டும்தான் வச்சு வீடியோ பண்ண முடியும்னு கிடையாது. ஃபோட்டோ வந்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணணும். இப்போ அந்த சேவான வீடியோ வந்து நம்ம வந்து எங்கே போய் சர்ச் பண்ணலான்னா, கேலரிங்கிறதான ஒரு ஆப்ஷனில் போய் நம்ம வந்து சர்ச் பண்ண முடியும். இது வந்து இப்போ அந்த வீடியோ வந்து கேலரியில் தான் சேவ் ஆகிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது அந்த வீடியோ வந்து சேவ் ஆகிருச்சு இதிலே வந்து. ஸோ நம்ம இப்போ அந்த வீடியோ வந்து இதிலேருந்து நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் நம்ம வந்து வீடியோ வந்து சென்ட் பண்ணுறது. இதில் வந்து ரெண்டாவது வந்து கட் பண்ணி எடிட் பண்ணுற அந்த மாதிரியெல்லாம் இதில் இருக்குது. ஸோ நமக்கு அது தேவையில்லை. நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து சென்ட் பண்ண போகிறது தான் அந்த வீடியோஸ். அந்த ஆப்ஷனை வந்து நம்ம வந்து டச் பண்ணோன்னாக்கா அந்த வீடியோஸ் வந்து எதுக்கு ட்விட்டர், டேரக்டர், ஃபேஸ்புக்கு, ஜிமெயில், யூடியூப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாகவே வந்து யூடியூப்குள்ளே போயிடும். இப்போ இந்த வீடியோஸோட கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில்னு ஒன்று இருக்குது. டைட்டில் வந்து நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்க போகிறீங்களோ அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அந்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து அதில் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆட் டு ப்ளே லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னாக்கா நம்ம வந்து இப்போ வந்து ஒவ்வொரு வீடியோஸையுமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சா நம்ம வந்து சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணும்போது நம்மளுடைய வீடியோஸும் வந்து முதலாவது வந்து தெரியறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இதில் வந்து இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த வீடியோஸ் வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணிங்கன்னா அதில் அப்லோட் வீடியோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இதில் வந்து காட்டுது. இதில் வந்து கிட்ஸ் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, குழந்தைங்க வந்து அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எல்லாம் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம். தேவையில்லை அப்படின்னாக்கா இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 3 பட்டன்ஸ் வந்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சைடு, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வீடியோஸ் வந்து டெலீட் ஆயிரும். டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கீழே ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, வீடியோலேயே ஹோம் ப்ளஸ் அந்த மாதிரிலாம் 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து அப்லோட் வீடியோன்னு இருக்குது. நம்ம வந்து டேரெக்டாகவே வந்து ஷார்ட்ஸ் வந்து இது மூலமாகவே வந்து அப்லோட் பண்ணிடலாம். யூடியூப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ப்ளஸ் டச் பண்ணிங்கன்னாக்கா வீடியோஸ் வந்து கேட்கும். அப்லோட் வீடியோன்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிடலாம். 60 செகண்ட்ஸ் மட்டும்தான் ஷார்ட்ஸ் வந்து போட முடியும். இதிலே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இதிலே வந்து அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே வந்து எடிட் பண்ணனால வந்து இந்த இதில் வந்து நம்ம வந்து எடிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து டேரெக்டாகவே வந்து இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடலாம். இதில் வந்து இதுலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் டைட்டில் கொடுத்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து அப்லோட் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இப்போ எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை, நான் வந்து இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன்.
ஸோ அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. 100% வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் வீடியோ வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து கிங்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான இந்த யூடியூப்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்க எல்லாமே வந்து இந்த வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், see you.